இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கோபி மஞ்சூரி தான் பண்ணி கொடுக்க போகிறேன். 2 காலிஃப்ளவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த புழு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சுடு தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு இப்போ அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இது எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். அதை வந்து நல்ல எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கோபி மஞ்சூரி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா, அப்படியே குடமிளகாயும் வெங்காயமும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட பெப்பர் தூள் கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம், உப்பு, ரெட் ஃபுட் கலரு, சோயா சாஸு, டொமேட்டோ கெச்சப் இது எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கோபி மஞ்சூரி ரெடி. பசங்க மேலே விளாண்டுட்டு இருந்தாங்க, கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தாச்சு.